ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வந்திருக்கு 6th ஸ்டாண்டர்டில் இயல் 7 அந்த லெசனில் அதில் வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வீரமங்கை வேலுநாச்சியார் எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னா, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தல் ஆகியோருக்கு ஒரே மகளாக பிறந்திருப்பாங்க. ஒரே மகளாக பிறந்ததுனால அவங்க நிறையா மற்போர் இந்த மாதிரி வீரப்போர்கள் எல்லாம் வேலுநாச்சியாருக்கு கற்றுக் கொடுத்து செல்லமாக வளர்த்துருப்பாங்க. இவங்க திருமணம் பண்ணி போனது எந்த இடம் அப்படின்னா, சிவகங்கையை ஆண்ட மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அங்கே சிவகங்கையில் ஆங்கிலேயர்களில் காளையர் கோயில் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலுநாச்சியாரோட கணவர் முத்துவடுகநாதரை கொன்றுவாங்க. ஸோ கொண்டு என்ன பண்ணுவாங்க, சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிடுவாங்க. அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்க, திண்டுக்கல்லில் ஒரு படையை ரெடி பண்ணி மைசூர் மன்னன் ஹைதர் அலி உதவியினால் காளையர் கோயிலில் போரிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சிவகங்கையை மீட்டெடுப்பாங்க. அதுதான் இந்த ஸ்டோரி. அதில் குயிலி, தாண்டவன் அப்படிங்கிற இடையில 2-3 கேரக்டர் வருவாங்க. அதை நம்ம கதையை ஃபுல்லாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த மாதிரி கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிற இந்த இடத்துல பார்ப்போம். அப்போ படிக்கிறேன், கேளுங்க. வேலுநாச்சியார் கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் படிக்கிறேன். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் பலர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பெற்று பெறும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரின் ஆண்களுக்கு நிகராக செயல்பெற்று வெற்றி வாகை சூடிய பெண்களில் ஒருவரை பற்றி அறிவோம் பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் கொடுத்துருக்கவங்க தான் யார் அப்படின்னா, வீரமங்கை வேலுநாச்சியார். இந்த லெசன்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். இதிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்கணும், ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த எந்த மன்னருடைய மகள் வேலுநாச்சியார் அப்படின்னு சொன்னால் செல்லமுத்து சேதுபதி. இதில் பாதி கொடுத்துருக்காங்க. செல்லமுத்து சேதுபதி, அவங்க அம்மா பேர் சக்கந்தி முத்தாத்தாள். அது இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாள். இந்த லெசன்லாம் பழைய புக்கில் இருந்தது தான், அதுதான் அப்படியே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி. ராமநாதபுரத்தில் தான் பிறந்திருக்காங்க. யார்? வேலுநாச்சியார். செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாளுக்கு ஒரே மகளாக பிறந்திருக்காங்க. தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். வேலுநாச்சியார் என்னென்ன மொழிகள் கற்றுருக்காங்க அப்படின்னு கேட்டால் என்னென்ன, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் செல்லமுத்து மன்னனோட ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னன் செல்லமுத்தோட ஒரே மகள். இப்போ என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னா, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்கிலம்னா அபி ஊ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஊ அபின்னு ஞாபகம் வச்சுங்க. இவளுக்கு என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னா, ஊ அபி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஊனா உருது, ஆனா ஆங்கிலம், பீனா பிரெஞ்சு. அதுக்கடுத்து பாருங்கள், என்னென்ன கற்றுருக்காங்க அப்படின்னா, சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். ஒரே மகனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, ஆண் குழந்தை போல் வளர்த்துருக்காங்க. சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், விற்பயிற்சி இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். யார? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். இது பார்த்துக்கோங்க. இதிலிருந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இவர் யாரோட மக அப்படின்னா, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாலும் ஒரே மகள் யார்? வீரமங்கை வேலுநாச்சியார். அவர்களுக்கு தெரிஞ்ச மொழி என்னென்ன மொழினா, அபி ஊன்னு ஞாபகம் வச்சுங்க. ஊ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஊனா உருது, ஆனா அபினா ஆங்கிலம், பீனா பிரெஞ்சு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஊ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், விற்பயிற்சி இதெல்லாம் முறையாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இவர் யாரை மணந்துக்கிறாங்க அப்படின்னா, சிவகங்கை ஆண்ட மன்னர் முத்துவடுகநாதரை இவர் என்ன பண்ணார், மணந்துக்கிறாங்க. யார்? வீரமங்கை வேலுநாச்சியார். அதுக்கடுத்து பாருங்கள், கீழே எங்கள் சிவகங்கையில் தான் காளையர் கோயில் இருக்குது. காளையர் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். தான் பிரச்சனை கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல தங்கி தன்னோட கணவரை எந்த இடத்துல முத்துவடுகநாதர் காளையர் கோயிலில் ஆங்கிலேய படை தோற்கடிக்கப்பட்டு வீரமரணம் அடைஞ்சிடுறாரு. வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, சிவகங்கை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் தங்கியிருந்து இது பண்ணுறாங்க, திண்டுக்கல். போர் நடக்கிற இடம் சிவகங்கை காளையர் கோயிலில் தோல்வி. இவங்க மீட்க போரிட்ட இடம் திண்டுக்கல். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க.
அதுக்கடுத்து கீழே பாருங்கள், 8 ஆண்டுக்கு பின் 8 வருஷமாக என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கல்லில் தங்கியிருந்து பயிற்சி அளிக்கிறாங்க. 8 ஆண்டுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயன், தளபதிகளாகிய பெரியமருது, சின்னமருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னா, நடுவில் வந்து வீரமங்கை வேலுநாச்சியாரை வச்சோம், அவர்களை சுற்றி அமைச்சர்கள். அதுக்கப்புறம் யாரோ அவரை சுற்றி அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயன். இதை இந்த பேர் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் அப்படின்னா தாண்டவராயன். தளபதிகள் யார் யார் அப்படின்னா பெரியமருது, சின்னமருது மற்றும் குறுநில மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க. வீரமங்கை வேலுநாச்சியாரோட அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் யார் அப்படின்னா தாண்டவராயன் தான் அமைச்சர். அதுக்கப்புறம் யார் யார் அப்படின்னா தாண்டவராயன், அப்புறம் சின்னமருது, பெரியமருது, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை நடத்துகிறாங்க. நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் கவலை நிறுத்த குரலில் கூறினாங்க. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயன் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. எங்கே யாரோட படை உதவியோட சிவகங்கை வந்து மீட்பாங்க அப்படின்னா மைசூர் மன்னன் மைசூர் மன்னனுடைய படைத்தளபதி யார் அப்படின்னா ஐதர் அலி. அந்த ஐதர் அலியினுடைய உதவியினால தான் மைசூர் மன்னன் தான் ஐதர் அலி. அந்த ஹைதர் அலி வந்து ஒரு படை அனுப்புவாங்க. அந்த படையினுடைய உதவினால தான் சிவகங்கையை மீட்பாங்க. இது வந்து கேட்கலாம். எந்த படைனா மைசூர்லேருந்து ஹைதர் அலியோட படை, மைசூர் மன்னன் ஹைதர் அலி அனுப்பிய படையின் உதவினால தான் சேர்க்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றார். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். வீரன் வெளியேறினான். ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்று அமைச்சர் யார் சொல்கிறாங்க, தாண்டவராயன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா, அப்பொழுது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். என்ன மொழி பேசியிருக்காங்க அப்படின்னா உருது மொழி பேசியிருக்காங்களாம். மைசூருக்கு போகும்போது வேலுநாச்சியார் பார்த்துக்கோங்க, என்ன மொழி, உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயன். இவங்களுக்கு வந்து உருது தெரியும், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியல. ஸோ உருது மொழியில் பேசுவோம். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாண்டவராயன். நாம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்கிறார் சின்னமருது சொல்கிறாரு. ஆம், நமது படை வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். நாம் படையுடன் நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டால் பெரியமருது சொல்கிறாரு. நாளைக்கு உடனே நம்ம வந்து மீட்க கிளம்பலாம் அப்படின்னு. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையர் கோயில். எந்த ஊர்? கணவர் கொல்லப்பட்ட இடம் வந்து எது அப்படின்னா காளையர் கோயில். என்ன சொல்லுவாங்க, வேலுநாச்சியார் வந்து நம்ம காளையர் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு மீட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முதலில் காளையர் கோயிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையர் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையினர். யாராரு தலைமையேற்றர்கள் அப்படின்னு கேட்டோம்னா ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் யாராருன்னா சின்ன மருது, பெரிய மருது 2 பேர் இருந்தாங்களே அவங்க. ஸோ பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் அப்படின்னா குயிலி. அது வந்து பெண்கள், குயில் அப்படின்னாவே பெண்கள் குறிக்கும் பேர் தான். ஸோ பெண்கள்னால் குயிலியும், ஆண்கள் பிரிவுக்கு மருது சகோதரர்கள் யாருன்னா சின்ன மருது, பெரிய மருது தலைமை வச்சுருக்காங்க. காளையர் கோயிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரினுடைய படை என்ன ஆயிடுச்சுன்னா தோற்று போயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து படைத்தளபதி சொல்கிறாங்க, அரசியார் அவர்களே, காளையர் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்ற பெரியமருது சொல்கிறாங்க. பெரியார் சொல்கிறாரு, பெரியமருது சொல்கிறாங்க, இப்போவே உடனே ஆங்கிலேயரை விரட்டி எடுப்போம் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டையினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். கதவுகள் வந்து எப்போ திறக்கப்படும் அப்படின்னு கேட்டால் எப்போ அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு தான் கதவு திறக்கப்படும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா குயிலி, அங்கே வந்து குயிலி, இங்கே வந்து விஜயதசமி. ஸோ ரெண்டுமே வந்து பெண்கள் பேராக இருக்குது பாருங்கள், குயிலி விஜயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே குயிலி விஜயதசமி. எந்த நாள்னா விஜயா, அப்புறம் விஜயதசமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலுநாச்சியார் கொடுத்துருக்காங்க.
அப்போதும் பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா சின்னமருது சொல்கிறாரு. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்கள் மட்டுமே அனுமதி உண்டு. நமது பெண்கள் பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் வேலு நாச்சியார் சொல்கிறாங்க. விஜயதசமி அன்னைக்கு பெண்கள் மட்டும் ஆயுதங்களை கொண்டு போயிட்டு தாக்குதலை நடத்தட்டும், நம்ம அதுக்குள்ள உள்ள நுழைவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டுக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்களை வற்புறுத்தினார்களாம். அவள் மறுத்ததால் சென்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும், என்ன பண்ணாலும் கொன்று விட்டார்களாம். அவர்களுக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்கிறார் அமைச்சர் தாண்டவராயன் சொல்கிறாரு. இன்னும் சிவகங்கையில் உடையாளுக்கு நடுகள் செஞ்சுருப்பாங்க. அந்த பிக்சரில் கொடுத்துருக்கதான் நடுகள். அப்போ என்ன சொல்கிறாங்க அரசியார், அவளுக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவளது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்கிறார் வேலு நாச்சியார். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நடுகள் நடுறாங்க. யாருக்கு நடுகள் விடுறாங்க அப்படின்னு கேட்கலாம். யாருக்கு அப்படின்னா உடையாள். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டி கொடுக்க மறுத்த பெண் யாருன்னா உடையாள். உடையாளுக்கு தான் நடுகள் நடுறாங்க. அதுக்கடுத்து அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முடிவு பண்ணி விஜயதசமி அன்னைக்கு கிளம்பிட்டாங்க. விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பே குதிரையிலிருந்து இறங்கினார் வேலு நாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வழங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குங்க என்று முழக்கமிட்டனர். என்ன பண்ணுறாங்க, வேலு நாச்சியார் தன்னோட கணவர் கட்டிய தாலி வச்சிருந்ததை யாருக்கு போட்டுறாங்க, இந்த உடையாளோட நடுகளில் போட்டுறாங்க. பேரை மறந்துடாதே, உடையாள். அதாவது வேலு நாச்சியார் உடையாள், வேலு நாச்சி உடையாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சேர்த்தேன். ஸோ இவங்க தாலியை உங்களுக்கு போடுறாங்க இல்லையா, ஸோ வேலு நாச்சி உடையாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. எங்கே போயிடுச்சுன்னா மறுநாள் காலையில் படை சிவகங்கையை அடைஞ்சிருச்சான். அரசியாரை நான் நமது பெண்கள் படைப்பினருடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினாள் குயிலி. குயிலி என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் பெண்கள் மாறுவேடத்தில் பெண்கள் படைப்பிரிவினரோட சேர்ந்து நான் என்ன பண்ணுறேன், போய் ஆயுத கிடங்குல எப்படியாவது தீ வச்சிடுறேன். அதுக்கடுத்து தீ எரிஞ்சதையும் வெளியே வந்துருங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா குயிலி. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத கிடங்குக்கு தீ வைத்தவர் யார் அப்படின்னா குயிலி. அது கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து தெரிந்து கொள்வோம் பாருங்கள். அதுக்கடுத்து பார்ப்போம். அப்படியே ஆகட்டும் என்ற வேலு நாச்சியார் குயிலி உள்ளே போயிடுறாங்க. வேலு நாச்சியாரோடைய காலம் எந்த ஆட்டப்பட்டுங்க 1730 to 1796. இது எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா 3, 6, 9 வருங்க. வேலு நாச்சியாரோட படைப்பிரிவு எப்படி போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா 3, 6, 9 அந்த சொல்ல போவோம். 3னா பாருங்க 30, 3 பக்கத்தில் 0 வந்துருச்சு. 3, 6 பாருங்க கடைசியாக 6 இங்கிட்ட 9. 3, 6, 9 அப்படிங்கிற டைம் இதில் அந்த படை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 6, 9 எப்படி போவாங்க அப்படின்னா தான் 3 இங்கே 30, அங்கே 6, 9னா 6 முன்னாடி போட்டுங்க 96 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு அப்படின்னா எந்த ஆண்டுனா 1980. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. 1780 சிவகங்கையை மீட்டிருக்காங்க. பிறந்தது 1730, மீட்டது 1780. கரெக்டாக 50 வயசில் சிவகங்கையை மீட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வயசுனா 50 வயசு. வேலு நாச்சியார் 1730 பிறந்து 50 வயசு 1780 சிவகங்கையை மீட்டிருக்காங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேய எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாரு அப்படின்னு கேட்டால் நம்ம வேலு நாச்சியார் தான். யாருக்கு முன்னாடினா ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் போர் புரிஞ்சு ஆங்கில படையை வென்றிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு பிறக்கிறாங்கன்னா 1730, 1796. சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே போர் புரிந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாலும் வேலு நாச்சியார் தான். அப்போ கீழே பாருங்க, அந்த இடத்துல குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்ற சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவதும் தெரிந்தது. என்ன பண்றாங்க, குயிலி போய் உள்ள கோட்டைக்குள்ள தீ வச்சது தெரிய வந்துருச்சு. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலு நாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையான போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டை விட்டு ஓடியது. ஆங்கிலேயரோட போரிட்டு ஜெயிச்சுட்டாங்க. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலு நாச்சியார்.
அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குயிலி உள்ளே போய் தீ விடுறாங்க இல்லையா, அப்போ குயிலி எங்கே அப்படின்னு வேலுநாச்சியார் கேட்குறாங்க. குயிலி தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டாள் என்று வீரர்கள் கூறினார்கள். என்ன பண்ணியிருக்காங்க, குயிலி என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட உடம்புல தீயை வச்சுட்டு ஆயுத படைக்குள்ள குதிச்சு தன் உயிரையே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படை வீரர்கள் வந்து சொல்கிறாங்க. குயிலி தன் உயிரை தந்து தம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறாள். அவளது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்ற உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்கள் ஆட்டர், ஹைதர் அலியினோட உதவி ஆகியவற்றோடு குயிலியினுடைய தியாகமும் வந்து இணைந்ததால் தான் சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இலக்கணம் வந்துருச்சு. இலக்கணம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதிலிருந்து இப்போ வந்து நம்ம வந்து கதை மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, வேலுநாச்சியாரோட அம்மா அப்பா வந்து செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாளரோட ஒரே மகளாக பிறக்கிறாங்க. ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாதர். திருமணமாகி போகிற ஊர் எந்த ஊர்னா சிவகங்கை. எந்த மன்னர் அப்படின்னா முத்துவடுகநாதரை மணந்துக்கு போகிறாங்க. இவங்க பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு பிறக்கிறாங்க அப்படின்னா 1730, இறந்தது 1796. வந்து சிவகங்கை மன்னர் வந்து காளையர் கோயிலில் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயர்கிட்ட தோல்வி அடைந்து சிவகங்கை வந்து ஆங்கிலேயர் வசம் போகிறது. அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 ஆண்டுகள் வேலுநாச்சியார் திண்டுக்கல்ல தங்கிய தாண்டவராயன், மைசூர் மன்னர் ஹைதர் அலி, இந்த குயிலி, உடையாள் இவங்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி 8 ஆண்டுக்கு அப்புறம் சிவகங்கையை கரெக்டாக மீட்கும் போது வேலுநாச்சியாருக்கு 50 வயசு. என்னன்னா 1780ஆம் ஆண்டு மீட்டுறாங்க. மீட்டதில் இதில் குயிலி அப்படிங்கிறவங்க இறந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி உடையாளை காட்டி கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு வெட்டிடுறாங்க. உடையாளுக்கு நடுகள் நடுகள் வந்து வைக்கிறாங்க. தன்னோட தாலியை உடையாள் மேலே போடுறாங்க. இதை இப்போ உதவி பண்ண மன்னர் யார் அப்படின்னா, வின் பண்ணுறதுக்கு மைசூர் மன்னர் ஹைதர் அலி. இதுதான் இதிலேருந்து நம்மளுக்கு கேட்கலாம் அப்படின்னா இதிலேருந்து கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒரு தடவை வீடியோ பார்த்தீங்கன்னாவே, புக்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.